இயக்குனர் பாரதிராஜா அவர்களோட உடல்நிலை குறித்து மருத்துவமனை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல இயக்குனர் பாரதிராஜா அவங்களுடைய உடல்நிலையில பாத்தீங்கன்னா மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமம் ஏற்பட்டுதான் சென்னை அமைந்த கரையில இருக்க தனியார் மருத்துவமனையில அவரை சேர்த்திருக்காங்க. ஒரு வாரத்துக்கு மேலேயும் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை போயிட்டே தான் இருக்கு. அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவமனை நிர்வாகம் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அவருக்கு தீவிரமான நுரையீரல் தொற்று ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இதனாலதான் தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வராராம். உறுப்பு பாதிப்புகளுக்கான அனைத்து உரிய சிகிச்சையும் அவருக்கு கொடுத்திருக்காங்களாம். மருத்துவ நிபுணர் குழுவினரால் தொடர்ந்து உன்னிப்பா அவரை கண்காணிச்சுட்டு இருக்காங்களாம். அவரோட உடல்நிலை இப்ப சீரா இருக்கு. அவரு தொடர்ந்து சிகிச்சையில இருக்காரு. தேவையில்லாம வதந்திகளை பரப்பாதீங்கன்னு செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இப்படி இருக்க நிலையில நிறைய பிரபலங்கள் நேர்ல போய் பாரதிராஜா அவர்களுடைய உடல்நிலையை கேட்டு தெரிஞ்சிட்டும் அவரை நேர்ல பார்த்துட்டும் வந்திருக்காங்களாம். அவங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு சமூக வலைதளங்கள்ல பாரதிராஜா அவர்களை பத்தி தேவையில்லாத செய்திகளை பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பாரதிராஜா அவங்க அவங்களுடைய மகன் மனோஜ் அவரு உயிரிழந்தப்பவே ரொம்பவே சோகத்துல இருந்தாராம். சொல்ல போனா அவரோட உயிரிழப்ப தாங்கிக்க முடியாம எங்க பார்த்தாலும் தன்னோட மகனோட ஞாபகமாவே இருந்தாராம். ரொம்ப தனிமையிலையும் ரொம்ப உடல்நிலை முடியாமையும் இருந்தாராம். தொடர்ந்து சில நாட்கள் சமூக வீடியோவில் அவரோட செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்கு. அவரோட உடல்நிலை சரியில்லை அப்படி இப்படின்னு அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த, அதாவது மருத்துவமனை நிர்வாகமே ஒரு சில விஷயங்களை பதிவிட்டிருக்காங்க. திரையுலகை சேர்ந்த நண்பர்கள் பலரும் அவரை நேர்ல சந்திக்க வந்திருந்தாங்க. அப்ப அவங்க ஐசியூல இருக்கிறதுனால நேர்ல சந்திக்க முடியல அப்படின்னு சொல்லி வெளியில குடும்பத்துக்கிட்ட ஆறுதல் கேட்ட புகைப்படத்தை பதிவிட்டு அவர் நல்லா இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. செல்வமணி அவர் பேசும்போது பாரதிராஜா அவருடைய குடும்பத்தினை சந்திச்ச பேசணும். பாரதிராஜா அவரு நலமா இருக்காரு. அவருக்கு நுரையீரல் தொற்று இருக்கு. அதுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. அவரை பத்தின வதந்திகளை பரப்பாதீங்க. தேவையில்லாத செய்திகளை பரப்பாதீங்க. இந்த நேரத்துல அவங்க குடும்பத்துக்கு உறுதுணையா இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம பாரதிராஜா அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய துயரமா அமைஞ்சது அவங்களுடைய மகன் மனோஜ் அவருடைய திடீர் மரணம் தான். அந்த இழப்பு அவரை மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட வச்சிருக்கு. பொது வெளியில குறைவாகவே அதனாலதான் தோன்றி இருக்காரு. இப்ப நுரையீரல் தொற்று காரணமா சிகிச்சை பெற்று வர பாரதிராஜா அவரு மருத்துவர்களோட தீவிர கண்காணிப்புல இருக்காரு. மருத்துவமனை நிர்வாகம் தினசரி அவரோட உடல்நிலை குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. பாரதிராஜா அவரு அப்படின்னாலே தமிழ் சினிமாவில கிராமிய கதைகள், இயல்பான மனித உணர்வுகள், புதிய முகங்களுக்கு வாய்ப்புன்னு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். திடீர்னு அவருக்கு உடல்நிலை முடியாம இருந்தது எல்லாருக்குமே அதிர்ச்சி தாங்க. சீக்கிரமா குணமாகி வரணும்னு எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க.